கருப்பு உளுந்து கார சட்னி. இது போல் கார சட்னி செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இதோட மனமும் சுவையும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த கருப்பு உளுந்து இந்த கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த உளுந்து சட்னி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாட்டினா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சேர்த்து செய்யலாம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்து வறுப்படும் போது அவ்வளோ மனமாகவும் வாசமாகவும் இருந்துச்சுங்க. சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. அதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் அது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்ட எண்ணெயே இருக்குது. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள் ஒரு 10 போல் சேர்த்துக்கிறேன். சின்னது ஒரு பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன பீஸாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. பச்சை வாசம் போக வதங்கினோடனே இப்போ இதில் நறுக்கி வச்ச 2 பழம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பழமாக தான் நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன பழமாக இருந்தால் ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசமும் போயிடணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த தோலெல்லாம் தக்காளியில் இருக்க தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் சேர்க்க வேணால், சும்மா ஒரு 4-5 சேர்த்துனா போதும் இலைகள். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்து, வரமிளகாய், கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள். இது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச உடனே இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி இது எல்லாமே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நெய்ஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னியோட பதம் இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. தாளிப்பு கொடுத்தா தான் இன்னும் சட்னியோட டேஸ்ட்டு அதிகரிக்கும். தக்காளி சட்னி நீங்கள் விதவிதமாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது போல் கருப்பு உளுந்து சேர்த்து நீங்கள் ஒரு முறை தக்காளி சட்னி செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சட்னி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இது சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் இது போல் 2-3 கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னியில் எடுத்து சேர்த்துக்கலாம். எப்படி தான் நம்ம சட்னி செஞ்சாலும் அதுக்கு தாளிப்பு கொடுத்தா தாங்க அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சட்னியாக இருந்தாலும் சரி தாளிப்பு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராகவே நம்ம கருப்பு உளுந்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ஆப்பம், குழிப்பணியாரம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான சட்னியாக இருந்துச்சுங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கார சட்னி. நீங்களும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்.